ரோஹிணிக்கு வந்து துபாய் மம்மாவை நடிச்சிட்டு இருந்தவர் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கினாங்க மீனா கிட்ட. அப்புறமா மீனா வந்து பூ கொடுத்து போன இடத்துல துபாய் மாமா பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு முத்துவுக்கு. முத்து வந்து நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மீனா வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி ஃபாலோ பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. வண்டி தான் வச்சுருந்தாங்க, ஆனால் திருப்பியும் எதுக்கு ஆட்டோவில் பிடிச்சி போனாங்கன்னு தெரியல. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. துபாய் மாமா வந்து எப்படின்னா கஷ்டப்பட்டு ஓடிடணும் அப்படின்னு தப்பிச்சிட்டா. தப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா துபாய் மாமா வீட்டுக்கே வந்துட்டான். என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து அப்புறமா ஏற்கனவே சொல்லியிருந்தான் ரோகிணிக்கிட்ட, இதுக்கு மேலே எனக்கு வந்து மாற்று மாதிரி இருந்தால் நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உண்மையை சொல்கிறது தவிர வேறு எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு குடும்ப பொழப்புலாம் இருக்குது, நான் அதையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா திருப்பியும் வந்து வீட்லேயே வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து இத்தனை நாள் வந்து நான் வந்து துபாய் மாமா நடிச்சிட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு கறி கடை தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.